அந்த பொறுப்பு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா நான் ஏன்டா கத்த போறேன்? இல்லடா இல்ல, இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன தண்ணி கிண்ணி அடிச்சிருந்தியா? இல்ல வெளியே எங்காவது ஊர் சுத்த போயிட்டியா? ஏய் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ முன்னாடி செஞ்ச தப்பெல்லாம் இங்க நான் இன்னைக்கு செஞ்சேன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கியா? கார்த்தி, அவர்தான் சொல்றாருன்னா நீங்களும் திரும்ப திரும்ப வாய்க்கு வாய் பேசாதீங்க கார்த்தி. பின்ன என்ன பிலா? அவன் பேசுறத கேட்டுதான் நாங்க இங்க நடக்கணுமா? எனக்கும் இந்த குடும்பத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் இருக்கா? ஆமாடா, ஆமா, எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆனா பிரச்சனை யாரு சமாளிக்கிறதுங்கிறதுல மட்டும் எல்லாரும் ஒதுங்கி சைலண்டா நின்றுவீங்கல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் தலையை கொடுக்கணும். டேய், உன்னை யாரா இங்க தலையை கொடுக்க சொன்னது? நீதான் போய் இங்க எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு போய் நிக்கிற. எங்களாலையும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். உனக்கு அப்பாவை போய் இம்ப்ரெஸ் பண்ணணும். அவர்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும். எங்க எல்லாரையுமே நீ மட்டும் தட்டணும். அதுக்கு தானே நீ இந்த ஆட்டெல்லாம் ஆடுற. என்னடா சொன்ன? நானே போனா போதும். பேசிட்டே போயிட்டே. சாவச்சிடுறேன். என்னடா கார்த்தி, ஏண்டா மாறா, ஏண்டா இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க? இப்பதான் ராகு கூட பிரச்சனை வந்து ஓஞ்சி முடிஞ்சது. இப்ப மறுபடியும் இவ கூட பிரச்சனையா? டேய், நம்ம வீட்ல எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்க தானடா நிம்மதியா இருக்கும். இப்ப மத்தவங்க பார்த்து கேலி பண்ற அளவுக்கு நடந்துக்கிறீங்க. ஆமா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னவே சொல்லு. இவனுங்கெல்லாம் கண்டிச்சிடாத. தப்பே பண்ணலாம் அவனுக்கும். இதெல்லாம் என்ன சொல்லணும்? ஐயா மகராசனுங்களா, நீங்க என்ன வேணா அராஜகம் பண்ணுங்க, அந்த கடை என்ன வேணா நாசம் பண்ணுங்க. நான் இனிமே கேள்வியே கேட்க மாட்டேன்டா சாமி. எக்கட கெட்டு போங்க. மாறா, நல்ல சண்டை போடுங்க. கார்த்தி, என்ன கார்த்தி நீ? கார்த்தி ஏக்க பார்த்த நான் இந்த கடை உருப்பட கூடாதுன்னு நான் நினைக்கிறேனா? எப்படி சொல்லிட்டு போறான் பரத்தாவன். கார்த்தி, என்ன கார்த்தி, நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. இல்லனே, அவனுக்கு இங்க திமிரு ஏறி போயிடுச்சு. என்னமோ அவன் தான் இந்த உலகத்துல இல்லாத மாதிரி எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதாவும், நாங்களா இங்க ஒண்ணுமே செய்யாத மாதிரியும் வெட்டியா இங்க படுத்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கலாமே. கார்த்தி, வள்ளி, என்ன நினைச்சிட்டு இருக்காவன்? பாரு, இவ்வளவு கோவம்லாம் ஆகாது. சொல்லி வை. கோவம் குடும்பத்தை அழிச்சிடும். கார்த்தி, இங்க பாரு, நேத்து நடந்த சண்டையெல்லாம் நேத்தோட மறந்துடணும். திரும்ப அதை தூக்கிட்டு இன்னைக்கும் வரக்கூடாது. நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். இப்படி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்காம உம்முன்னு இருக்கிறது நல்லாவா இருக்கு? நீ நல்ல பையன் தானே? அதெல்லாம் மறந்துடுவேல்ல? ஏன் ராகவா, இப்போ கடையெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சுல? வியாபாரம் நல்லா நடக்குது. நிறைய ஆளுங்க எல்லாம் வராங்கல்ல கடைக்கு. நீ தானே எல்லாம் பாத்துக்கிற. நீ சமத்துடா. வா சாப்பிடலாம். வர வர உங்களுக்கு ரொம்ப அடம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ராகவா, நம்ம முத்துக்குமார் அண்ணன் கடைக்கு வருவாரு. அவரோட கடை கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வேணும்னு கேட்டாரு. நான் எல்லாத்தையும் எடுத்து கவுண்டர் பக்கத்துல வச்சிருக்கேன். அவர் வந்தோன்னு எடுத்து கொடுத்துரு. நான் பின்னாடியே வந்துடுறேன். டேய், பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு ஏதாவது சொல்லிட்டு போடா. டேய், என்னடாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? கார்த்தி, டேய் டேய், சாப்பிட்டு. ஓஹோ, நேத்து நடந்த பிரச்சனையோட சூட்ல இருக்கானுங்களோ? பிருந்தா, கொஞ்சம் சட்னி வையேன். குடு. போதும். கண்மணி, சாம்பார் ஊத்து. என்ன பிருந்தா, சட்னி யார் அரைச்சா? சூப்பரா இருக்கு. நீதான் அரைச்சியா? ஆமா மாறா. என்ன பிருந்தா, வாய்க்குள்ள என்ன தோசை அடக்கிருக்கியா? ஒன்னும் பேச மாட்டேங்கிற.
ஏய் உன்னை தரடி மாமா கேக்குறாரு, என்னன்னு சொல்ல மாட்டியா? அவ புருஷனை திட்டிட்டோம்ல, அதான் மேடம் கோவத்தில் இருக்காங்க. நீ சாப்பிடு. சரி அத்த வரேன். வரேங்க நீ. போதுமாடா? வரேன் வீரா. என்னாச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? பின்ன ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இந்த பாரு, அவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க. அதுக்காக நீ உன் மாமா கிட்ட பேசாம இருப்பியா? பெரிய அப்படியே புருஷன் பாசம் பொத்திட்டு வந்துருச்சு அவளுக்கு. வீரா, வர வர மாற ரொம்ப கோவப்படுறான். இப்படி பட்டு பட்டுன்னு பேசிட்டான்னா அவன் சொல்ற நல்லது மத்தவங்களுக்கு புரியாது. அவன் கத்துறது மட்டும்தான் கேக்கும். ராகவனும் கார்த்தியும் கடையில அவன் கூடவே தானே இருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்களும் செய்யறாங்கல்ல. ஏதோ சின்ன சின்ன தப்பு நடந்தாலும் குடும்பத்துக்குள்ள அனுசரிச்சு போறது தானே நல்லது. அத நான் எத்தனையோ வாட்டி அவன்கிட்ட சொல்லிட்டேன். நீயும் சொல்லு. வள்ளிமா, இங்க எதுவுமே முன்ன மாதிரி இல்ல. பாத்துக்கலாம், விடுங்க வள்ளிமா. கவலைப்படாதீங்க. வலியம்மா, எல்லா பிரஷரையும் மாறன் ஒரு ஆள் தலையில சுமந்துட்டு இருக்காருல்ல, கொஞ்சம் கோவம் வரதானே செய்யணும். அதெல்லாம் நாம தானே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இப்படி ஆளாளுக்கு முறுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு தீர்வும் வரப்போறது இல்ல. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்.